ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 இன்னிலேருந்து வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸ் எடுத்திருப்பீங்க. கிளாஸ் எடுத்த எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த இல்லம் தேடி கல்விக்காக 2.0ல எப்படி வந்து தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணாங்க, எந்த பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணாங்க, ஈவன் சில அப்பர் ப்ரைமரி வாலண்டியர்ஸ் கூட வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த செலெக்ஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நம்ம ஆப்பில் ஃபில் பண்ணியிருப்போம். அந்த மைய செயல்பாட்டு அறிக்கை ஃபில் பண்ணுறப்ப சில பேர் வந்து ப்ரூஃப் இல்லாமல் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ப்ரூஃபோடு வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம எங்கெல்லாம் வந்து ஆம் அப்படின்னு கொடுக்குறோமோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து ப்ரூஃப் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுச்சு. ஸோ அதுக்கு ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணாங்க. ஒரு சில பேர் அப்லோட் பண்ணலை. அப்லோட் பண்ணாத யாருக்கும் வந்து அதுக்கான மார்க் வந்து ஃபுல் மார்க் கிடச்சிருக்காது. ஏன்னா இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை வச்சு மார்க்குமே வந்து போட்டிருக்காங்க. மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, மார்க் அதிகமாக எடுத்தவங்களும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மைய செயல்பாட்டு அறிக்கையில் நம்ம ஃபில் பண்ணுறப்ப அந்த மையத்தினுடைய நடவடிக்கை எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கூட வந்து விட்டுருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதத்தில் எப்படி வந்து மாணவர்கள் அந்த சென்டருக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம அட்டண்டன்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து செக் பண்ணாங்க. அதே போல் நம்ம அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோவும் அந்த அட்டண்டன்ஸில் போட்ட ஃபோட்டோஸும் வந்து ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து அந்த தன்னார்வலர் வந்து போய் கலந்துக்கிட்டு இருக்காங்களா ஒவ்வொரு டைமும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன வருஷம் நடந்த எல்லா பள்ளி மேலாண்மை குழுலையும் ஒரு தன்னார்வலர் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா, இதை வச்சும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஎல்எம், கற்றல் கற்பித்தல் கருவிகள், அந்த கற்றல் கற்பித்தலுக்காக என்னென்ன துணை கருவிகள்லாம் நீங்கள் வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அண்ட் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்குமே வந்து மார்க் வந்து போட்டிருக்காங்க. அதை எப்படி வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்ற பேசிஸில். அதே போல் மாணவர்கள் வந்து சில தன்னார்வலர்கள் நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, புத்தக கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஈவன் இஸ்ரோ அந்த லான்ச் இடத்துக்கு கூட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண தன்னார்வலர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க் வந்து கிடச்சிருக்கும். ஸோ மாணவர்களுடைய கலப்பயணம், ஸோ மைய செயல்பாட்டினுடைய அந்த புகைப்படம், இந்த அடிப்படையில் தான் வந்து தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுத்துட்டு அந்த லிஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து வந்திருக்கும். ஒவ்வொரு பிளாக், அதாவது நம்ம அதிகமான மையங்கள் வந்து ஒரு பிளாக்ல இருந்திருக்கும். சடனாக பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு 10 மையம் கூட சில 500லேருந்து 10 கூட வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மையங்கள் அதிக அளவில் குறைஞ்சி தான் வந்து வந்திருக்கு. அப்பர் ப்ரைமரி எடுக்கிற வாலண்டியர்ஸும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிறதால தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோஸு, அப்புறம் அந்த ஜனவரியிலேருந்து மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அட்டண்டன்ஸ் எடுத்து போட்ட ஃபோட்டோஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, அப்போ நிறைய பேர் வராங்க, அதுவும் அந்த ஏரியாவில் பர்டிகுலராக ஐடிகே 2.0 தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அந்த ஏரியாவில் அப்பர் ப்ரைமரி வாலண்டியர்ஸுமே வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பர் ப்ரைமரி வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணாலும் அவங்களுமே இப்போ வந்து ப்ரைமரிக்கு தான் வந்து கிளாஸ் எடுக்கணும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா 12th முடித்த தன்னார்வலர்கள் தான் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரைமரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிகிரி முடித்தவங்க எல்லாமே அப்பர் ப்ரைமரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பர் ப்ரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுமே வந்து ப்ரைமரி தான் எடுக்கணும். ஒரு தன்னார்வலர்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் போல் வந்து நம்ம எடுத்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்ச தன்னார்வலர்கள் எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து சிறப்பாக உங்களுடைய எஃபர்ட்டை வந்து கொடுங்க. இன்னும் புதுசாக மேலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் அந்த மைய செயல்பாட்டு அறிக்கை, அதை வச்சு தானே மார்க் போட்டாங்க. அப்போது அந்த லிஸ்ட்டில் வந்து எப்படி வந்திருக்குன்னா, லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய நேம்ஸு, நம்ம டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துட்டு செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆகலை அப்படின்னா நோன்னு சொல்லிவிட்டு அந்த நோவுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ஆதார் ஒர்க்கில் செலக்ட் ஆகிருப்பாங்க, சில பேர் ஹைடெக் லேபில், சில பேர் வந்து கம்மியான ஸ்டூடெண்ட் இருந்ததால் வந்து செலக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கு அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரைட்டீரியா தான். ஆனால் வந்து ரீசன், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படாதீங்க. செலக்ட் ஆனவங்க தொடர்ந்து கிளாஸ் எடுங்க. செலக்ட் ஆகாதவங்க அடுத்து நீங்கள் உங்களுடைய இலக்காக எதை நிர்ணயிச்சிருக்கீங்களோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ நிறைய வந்து எக்ஸாம்ஸ் வரும். ஏன்னா இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ளே 75,000 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டீச்சர் ஜாபுக்கும் நம்ம போகலாம், டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் போகலாம். ஸோ அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து படிங்க. படிச்சுட்டு பெர்மனெண்ட்டான ஒரு ஜாபுக்குள்ளே என்டர் ஆங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடம்,
அப்புறம் வந்து இன்னுமே வந்து அந்த தொழில் பயிற்சிக்கான ஆசிரியர்களும் நிரப்ப போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா யாரையுமே வந்து நீங்கள் போகக்கூடாது போகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது யாருமே. அவங்கவங்க விருப்பம். ஸோ பெர்மனெண்ட்டான ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஒர்க்கை நீங்கள் செய்கிறதையும் வந்து செய்யலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. எதுக்காகவும் வந்து வருத்தப்படாதீங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்குமே வந்து முயற்சி செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முயற்சி பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.